முருகர் வந்துட்டு 20 அடியில பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசை இருக்கு. கண்டிப்பா அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்றது ஒரு இது இருக்கு. மஞ்சள் காப்பு இருக்கு, குங்கும காப்பு இருக்கு, திருநீர் காப்பு இருக்கு, இப்படி நிறைய அலங்காரம் இருக்கு. 20 வகையான அலங்காரம் இருக்கு. வெண்ணெய் காப்பு பண்ணலாம். எனக்கு இப்போ வந்து வயசு வந்துட்டு 23 ஆகுது. நான் 14 வயசுல இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா விநாயகர் பண்றது, வாழைமட்டையில பண்றது வந்துட்டு இப்பதான் ரீசெண்டா 1 இயரா பண்ணிட்டு இருக்கேன். சந்தனத்தோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. திடீர்னு ஒரு ஆர்டர் வந்துருச்சு, உங்ககிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் இருந்தா நான் இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு. வெறும் சந்தனமும் பெயிண்டும் இருந்தாவே போதும், எல்லாமே. களிமண்லயுமே பொம்மை எல்லாமே செய்வேன். ஆக்சுவலா உங்களோட பேஸ் நான் பார்த்தோம்னா அதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா களிமண்லயும் செஞ்சிருவேன். அதுக்கு பெயிண்டிங்கும் பண்ணிடுவேன். நேச்சுரலா உங்களோட சுவாமிக்கு 9ஆ பிரிச்சு அந்த அளவு, கைக்கு இவ்வளவு அளவு இருக்கணும், காலுக்கு இவ்வளவு அளவு இருக்கணும். ஒரு சுவாமி இருக்குன்னா அந்த சுவாமி இந்த நிலையில உட்கார்ந்து இருக்கணும். 2024 புத்தாண்டு அன்னைக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாம, மெட்டீரியல் அதிகமா இம்பார்ட்டன்டான மெட்டீரியல் எதுவுமே இல்லாம வெறும் வாழை மட்டையை மட்டும் வச்சு சந்தன காப்பு வச்சு பெயிண்டிங் பண்ணது தான் அந்த மணப்பெண் அலங்காரம். ஒரு கிறிஸ்டின் கோவில வந்துட்டு கேட்குறாங்க, கிறிஸ்மஸ் அப்போ வந்துட்டு நான் அந்த பணிக்குள்ள இருக்க மாதிரி ஒரு கிறிஸ்டின் கோவில் கேட்குறாங்க அப்படின்னா அதுவுமே பண்ணி தந்துட்டு தான் இருக்கும். இப்போ வாழை மட்டையிலே ஃபேஸ் எல்லாம் நீங்க இது பண்ணுவீங்களா? இல்ல ஃபேஸ்க்கு வர சுவாமிக்கு வந்துட்டு கை காலு நம்ம எல்லாமே மாத்திக்கலாம். ஆனா சுவாமியோட ஒரிஜினல் முகத்தை தவிர மத்த எதுவுமே மாத்தக்கூடாது. நான் வந்து கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு அலங்காரம் மட்டும்தான். இந்த அலங்காரத்தை முடிச்சுட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு பிடிக்கும். வணக்கம் மதுரை. இப்போ எங்க இருந்து வரீங்க நீங்க? நான் கடலூர் மாவட்டம் சிறுபாக்கத்துல. சரி, ஓகே. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து உங்களை பத்தி நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வாழை மட்டை வச்சு நிறைய விஷயங்கள் செய்யுது, சாமி சேவைகள் செய்யுது. ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சு? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்து இந்த கலையின் மீது ரொம்ப ஆர்வம். விநாயகர் சதுர்த்தி அப்ப களிமண்ல விநாயகர் செய்யறது, அப்புறம் டிராயிங் பண்றது, கோவிலுக்கு போறது. அப்ப அந்த விநாயகர் செய்யறதுல இருந்து வந்ததுதான். விநாயகர் செஞ்சு விநாயகர் பெயிண்ட் அடிச்சு விநாயகர் சதுர்த்தி எப்ப கொண்டாடினது, அப்புறம் நவராத்திரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குமே நான் பண்ணினதுதான். இப்போ உங்க ஃபேமிலியே வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சனா இல்ல ஆல்ரெடி உங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா? இல்ல ஃபேமிலில எனக்கு தெரிஞ்சு அப்பா யாருமே பண்ணல, நான் தான் ஃபர்ஸ்ட். இப்போ உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் எங்க ஏதாவது கிடைச்சிருக்கா? எங்க ஏதாவது பார்த்து நான் இந்த மாதிரி அப்படின்ற ஒரு ஆக்சுவலா எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் திருப்பூர் அப்படின்னு சொல்ற அந்த ஊர்ல, அந்த கோவில்ல மானசீக குருநாதர்னு கூட சொல்லலாம், முருகன் ஆர்டிஸ்ட் அவரு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல பண்றத எங்க கோவிலுக்கு பண்ணா கொஞ்சம் காசு ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அவர் பண்றதை கூட காமிக்க மாட்டாங்க. ஆக்சுவலா யாருமே எந்த ஒரு கலைஞருமே அவங்க பண்றதை காமிக்க மாட்டாங்க. அதை வந்து நான் பண்ணி நம்ம கோவில்ல நானா பண்ணி கத்துக்கிட்டதான். 2014 இருந்து இன்னை நாள் வரைக்குமே பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு டீமா வந்துட்டு ஒரு 7 பேர் 10 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கத்து கொடுத்துட்டு இருக்கேன். களிமண்ல இருந்து ஆரம்பிச்சு களிமண்ல என்னென்ன வேரியேஷன்ஸ்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் களிமண்ல பண்ணினேன். களிமண்ல பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு சிமெண்ட்ல பண்ண ஆரம்பிச்சேன். சிமெண்ட்லயுமே ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த அலங்காரம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த அலங்காரத்துல இருந்து இப்ப அஷ்டபாத அலங்காரம்னு சொல்லுவோம். அஷ்டபாத அலங்காரம், சந்தன காப்பு, அரிசி மாவு காப்பு, இந்த மாதிரி நிறைய வாழைமட்டை வச்சு நிறைய அலங்காரம் இருக்கு. அலங்காரத்துல நிறைய விதம் இருக்கு. சரி, இப்போ நீங்க ட்ரெண்ட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வாழை மட்டையில செய்யலாம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி எங்க கோவில்ல அலங்காரம் மட்டும், வாழைமட்டை இல்லாம சுவாமிக்கு சந்தன காப்பு மட்டும் பண்ணி. சந்தனத்துல வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணுவீங்களா? எதுவுமே கிடையாது, வெறும் பன்னீரும் சந்தனமும் மட்டும்தான். ஒரு சாமி அலங்காரம் செய்ய உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது? ஒரு சாமி அலங்காரம் செய்ய சந்தனம், சந்தன காப்பா இருந்தா சந்தனம், அது போக நகை, பூ, மாலை இதெல்லாமே தேவைப்படுது. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு சடனா திடீர்னு ஒரு ஆர்டர் வந்துருச்சு, உங்ககிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் இருந்தா நான் இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னா? வெறும் சந்தனமும் பெயிண்டும் இருந்தாவே போதும், எல்லாமே பண்ணிடலாம். சந்தனம் இருந்தாவே முக்கால்வாசி எல்லாமே பண்ணிடுவேன். சந்தனம் இருந்தாலே எல்லாமே பண்ணிடலாம். உற்சவருக்கு ஒரு புடவை ஒரு நகை இருந்தா போதும், எல்லாமே பண்ணிடலாம்.
எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கும் அந்த சந்தனத்துல சேவை? 7 நாள் எதுவுமே ஆகாது. 7 நாளுக்கு அப்புறமா பெயிண்ட் மட்டும்தான் டிம் ஆகுமோ தவிர எதுவுமே மற்றதெல்லாம் சந்தன காப்பு வெடிக்கவோ எதுவுமே செய்யாது. உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்களா செய்யும்போது, இல்லை நீங்க மட்டும் தானா? ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பா. பசங்க இருக்காங்க, கத்துக்கணுன்ற அந்த பசங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் அவங்க கத்துக்கணும்ல, அதனாலேயே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ நீங்க இந்த சிலைகள் மட்டும் தான் செய்வீங்களா, இல்லை வேற ஏதாச்சும்? சிலைகளையும் தாண்டி பெயிண்டிங் பண்ணுவேன். களிமண்லயுமே பொம்மை எல்லாமே செய்வேன். ஆக்சுவலா உங்களோட ஃபேஸ் நான் பார்த்தேன்னா அதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா களிமண்லையும் செஞ்சிருவேன். அதுக்கு பெயிண்டிங்கும் பண்ணிடுவேன் நேச்சுரலா உங்கள மாதிரியே. இப்ப அந்த காந்தி ஸ்கூலுக்கு முன்னாடி காந்திலாம் வைப்பாங்கல்ல, சில இறந்து போனவங்களோட இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல இந்த கிஃப்டா தராங்க இறந்து போனவங்களுக்கு, அந்த மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட உருவம் வந்துட்டு நான் பண்ணி தருவேன். சந்தனம் வாழை மட்டை அப்படின்றது அளவே தெரியாது. நம்ம ஒண்ணு ரொம்ப தண்ணி ஆயிடும், இல்லைன்னா ரொம்ப திக்காயிடும். அதை உதிராம கரெக்டா செய்யறது. அலங்காரத்தை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா அளவு பிரமாணம்ன்றது ஒரு கண்டிப்பான ஒரு முக்கியம். அது என்ன அப்படின்னா சுவாமியை பொறுத்த அளவுக்கு 9 அளவு பிரமாணம்னு சொல்லுவாங்க. மனிதனுக்கு 8 பிரிப்பாங்க. இதுதான் இதுல சுவாமிக்கு 9 பிரிச்சு அந்த அளவு கைக்கு இவ்வளவு அளவு இருக்கணும், காலுக்கு இவ்வளவு அளவு இருக்கணும். ஒரு சுவாமி இருக்குன்னா அந்த சுவாமி இந்த நிலையில உட்கார்ந்து இருக்கணும். சுவாமி வந்து நிக்கிறாருன்னா அப்படின்னா அது எப்படி எந்த நயத்தோட இருக்கணும், பெண் சாமினா அப்படி இருக்கணும், ஆண் சாமினா அப்படி இருக்கணும், விநாயகர் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி அந்த சுவாமியை எப்படி எப்படி நயத்தோட பண்ணணும் அப்படின்ற அந்த அளவு பிரமாணம் அந்த இதெல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் அதை கண்டிப்பா பண்ண முடியும். உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இப்போ பண்ணதுலேயே வந்து இவ்வளவு வருஷமா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன? இந்த 2024 புத்தாண்டு அன்னைக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாம மெட்டீரியல் அதிகமா இம்பார்ட்டன்டான மெட்டீரியல் எதுவுமே இல்லாம வெறும் வாழை மட்டையை மட்டும் வச்சு சந்தன காப்பு வச்சு பெயிண்டிங் பண்ணதுதான் அந்த மணப்பெண் அலங்காரம்னு சொல்லிட்டு அந்த அந்த கோவில்ல பண்ண அலங்காரம் தான் இன்னைக்கு இவ்வளவு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு கண்டிப்பா. அதனால சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவங்கள என்ன நினைக்கிறாங்க? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பீங்க, அதை பார்த்து ஏதாவது விமர்சனம் கொடுத்தாங்களா? இல்ல கண்டிப்பா. ஏன்னா நான் இருக்க ஊர்ல சிறுபாக்கம் என்னோட ஊர்ல யாருமே இந்த மாதிரி சந்தன காப்பு பண்ணனது இல்லை. நான் தான் ஃபர்ஸ்ட் பண்றேன். அதனால எப்படி இந்த இது எங்க போயிட்டு கத்துக்கிட்ட, எப்படி எல்லாம் பண்ற, நிறைய பேர் ரிலேஷன்ல இருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே உங்களோட ஓன் கிரியேஷன் தான்? இது எல்லாமே நான் யார்கிட்டையும் போயிட்டு கத்துக்கவும் இல்லை. மானசீகமான குருநாதர் அப்படின்னா என்னோட முருகன் ஆர்டிஸ்ட், அதை தவிர நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஒண்ணு இப்ப கொடுக்கறது, அவங்க கொடுக்குற அந்த ஒரு சில ஐடியா மூலியமா தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இது எங்கெங்கெல்லாம் பண்றீங்க? எல்லாமே யார் எங்க கூப்பிட்டாலுமே என்ன ஊருக்கா இருந்தாலும் போயிட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அலங்காரம் செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு அடி சாமிக்கு, அதாவது சாமியை பொறுத்து. ஏன்னா சில சாமி வந்துட்டு இப்ப ஆஞ்சநேயர் 2 கை தான் இருப்பாங்க, விநாயகர் 4 கை இருப்பாங்க. அப்படி சுவாமியை அந்த கையையும் அகலம் உயரம் இதெல்லாமே கணக்கு பண்ணிதான். இப்ப குட்டியா ஒரு விநாயகர் 1 அடி இருக்காரு அப்படின்னா அந்த விநாயகருக்கு ஒரு மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகும். அது 5 அடி சுவாமிக்குலாம் 12 மணி நேரம் ஆகும். ஒரு சிலை செய்யறது அப்படின்னா வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் அதுல இருந்து ஏதாவது ஒரு வருமானம் அந்த மாதிரி ஏதாவது வருதா? கண்டிப்பா வருமானம் எல்லாமே கிடைக்குது. நாங்க சந்தனம் வாங்கிட்டு போறதுல இருந்து என்ன சுவாமி இப்ப வாழைமட்டையில பண்றதுக்கு ஒரு சந்தனம் யூஸ் பண்றோம். இப்ப நார்மலா இருக்க கருவறை சுவாமிக்கு அது ஒரு சந்தனம் யூஸ் பண்றோம். ஆக்சுவலா சந்தனத்தோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப நான் வாங்கிட்டு இருக்கிறது அதுதான். அந்த சந்தனம், அது போக அந்த பேப்பரு, பெயிண்டிங், நகை, இது எல்லாமே போக எப்படியும் அதுல பாதி அமௌண்ட் கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ வந்து இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்றீங்க. இப்போ இதுல வந்து வெறும் ரொம்ப டிவோஷனலா சாமி அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்றீங்களா, இல்ல நான் கலை சார்ந்த விஷயங்கள் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? இல்ல, ஆன்மீகம் சார்ந்துதான் நான் இருக்கிறது வந்து ஆன்மீகம் சார்ந்து இருக்கேன். ஆக்சுவலா கலை சார்ந்து எல்லா விஷயமே பண்றேன். ஆக்சுவலா இப்ப ஒரு கிறிஸ்டின் கோவில்ல வந்துட்டு கேட்கறாங்க, கிறிஸ்துமஸ் அப்போ வந்துட்டு நான் அந்த பணிக்குள்ள இருக்க மாதிரி ஒரு கிறிஸ்டின் கோவில் கேட்கறாங்க அப்படின்னா அதுவுமே பண்ணி தந்துட்டு தான் இருக்கும். எல்லா விஷயமே கலை சார்ந்த எல்லா விஷயமே பண்றோம். ஆனா இம்பார்ட்டன்டா ஆன்மீகம் சார்ந்து என்னோட லைன் போயிட்டு இருக்கு. வாழைமட்டையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு எங்க இருந்து அந்த ஒரு அப்சர்வேஷன்? வாழைமட்டையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய கருவறை சுவாமிக்கு வந்துட்டு நம்ம கயிறு போட்டோ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கட்டக்கூடாது. அந்த சாமிக்கு மேல இரும்போ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இது பண்ணக்கூடாது. வாழைமட்டைன்றது சுவாமிக்கு சாத்தலாம், அப்படி ஒண்ணு இருக்கு. இந்த வாழைமட்டையில தான் இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாழைமட்டையில நம்ம பண்ணும்பொழுது சுவாமிக்குமே எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது, நம்ம பண்றதுக்குமே அந்த பக்குவம் வரும். எப்படி கை எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நம்ம அந்த இதுலயே வச்சு அளவு பிரமாணம் எல்லாமே பார்த்துக்கலாம். வாழைமட்டையில பண்றதுனால சுவாமிக்கும் இது ஆகாது, நமக்கும் நல்லா இருக்கும் பார்க்க. இன்னொன்று, இப்போ வாழைமட்டையிலே ஃபேஸ் எல்லாம் நீங்க இது பண்ணுவீங்களா? இல்ல ஃபேஸ்க்கு சுவாமிக்கு வந்துட்டு கை காலு நம்ம எல்லாமே மாத்திக்கலாம். ஆனா சுவாமியோட ஒரிஜினல் முகத்தை தவிர மத்த எதுவுமே மாத்தக்கூடாது. அப்போ வாழைமட்டையில யூஸ் பண்ண முடியாது ஃபேஸ்ல அப்படின்னா அப்ப ஃபேஸ்ல வேற என்ன பண்ணுவீங்க?
சந்தனம் மட்டும்தான். சுவாமியோட முகத்தை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாமே வாழைமட்டை வச்சு கட்டி அந்த முகத்துக்கான அளவை வச்சு உடம்ப செய்யணும். அந்த முகம் எவ்வளவு பெருசு இருக்கோ அந்த அளவை வச்சு மத்த கை கால் எல்லாமே உருவம் அமைக்கணும். இது எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? எனக்கு இப்போ வந்து வயசு வந்துட்டு 23 ஆகுது. நான் 14 வயசுல இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா விநாயகர் பண்றது வாழைமட்டையில பண்றது வந்துட்டு இப்பதான் ரீசெண்டா 1 இயரா பண்ணிட்டு இருக்கேன். மஞ்சள் வச்சுதான் ஃபுல் உருவமே பண்ணுவாங்க. கண்டிப்பா மஞ்சள் காப்புன்றது அம்பாளுக்கு பண்ணுவாங்க. நவராத்திரி டைம்ல அந்த 20 வகையான அலங்காரத்துல எல்லா வகையான அலங்காரமே பண்ணுவாங்க. மஞ்சள் காப்புன்றது ரொம்ப விசேஷம். மஞ்சள் காப்புன்றது பண்றது வந்து அம்பாளுக்கு தான் அதிகமா பண்ணுவாங்க. விநாயகருக்கு அதிகமா பண்ணுவாங்க. விநாயகர் சதுர்த்தி அப்ப மஞ்சள் காப்பு அப்ப மட்டும் தான் பண்றாங்க. என்ன அது 20 விதமான அலங்காரம்? 20 விதமான அலங்காரம்ன்றது வந்துட்டு தாம்பூல அலங்காரம். தாம்பூல அலங்காரம்னா வெத்தலையில பண்றது. அஷ்டபாத அலங்காரம்னா சுவாமி உருவம் இருக்கும் உற்சவருக்கு பண்றது. கை கால் இதெல்லாமே வச்சு இப்போ உட்கார்ந்துருக்க ஒரு சாமியை நிக்க வைப்போம். அந்த சுவாமியை படுக்க வச்சு கூட அலங்காரம் பண்ணலாம். அதுக்கு சயன கோலம் பேர் அதுக்கு. இப்படி அந்த சுவாமியை எப்படி வேணாலும் நிர்தன கோலம்னா நடராஜர் மாதிரி ஒரு கை கால் தூக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணலாம். அப்படி என்ன விதமான வேணாலும் அலங்காரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் சந்தன காப்பு இருக்கு, மஞ்சள் காப்பு இருக்கு, குங்கும காப்பு இருக்கு, திருநீர் காப்பு இருக்கு. இப்படி நிறைய அலங்காரம் இருக்கு. 20 வகையான அலங்காரம் இருக்கு. எண்ணெய் காப்பு பண்ணலாம். ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து வெறும் இப்போ குங்குமம்னா குங்குமத்தை வச்சு குங்குமம்னா வெறும் குங்குமம் வித் பன்னீர் மட்டும்தான். நம்ம ஒரு சந்தனமோ குங்குமமோ திருநீரோ அல்லது மஞ்சளோ அரிசி மாவோ வெண்ணையோ வெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்கெல்லாம் நம்ம இது என்ன பண்றோமோ அதுக்கு எல்லாமே சந்தனமும் பன்னீர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். என்ன எதுல பண்றோமோ அதை பன்னீரோட கலந்து மட்டும்தான் பண்ணுவோம். வேற எந்த ஒரு திரவியத்தோட கலக்க கூடாது. சந்தனத்துல ஏன் பண்றீங்க? சந்தனத்துல ஏன் பண்றோம் அப்படின்னா சுவாமி எப்பயுமே தியானத்துல இருப்பாங்க. ஆக்சுவலா சுவாமி இப்ப சிவபெருமான் அப்படின்னா இப்ப அம்பாள் அப்படின்னா இப்ப நவராத்திரி காலத்துல அம்பாள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா மகிஷாசுரனை மர்தனம் பண்றதுக்காக தவத்துல இருப்பாங்க. அப்ப சந்தன காப்பு அந்த 10 நாளுமே நம்ம பண்றதுக்கு அம்பாள் வந்து அந்த கோபத்துல இருக்காங்க, பக்தர்களுக்கு எல்லாம் நல்லவர்களை கொடுக்கணும் அப்படின்னா அந்த சந்தன காப்பு அம்பாளோட கன்னத்துல நம்ம வச்சு பண்ணும் பொழுது அம்பாள் வந்து குளிர்மையா ஆகுவாங்க. அப்படி குளிர்மையா ஆகும் பொழுது வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்லவர்களை கூட்டுவாங்க. அதனால சந்தன காப்பு பண்ணி அம்பாளுக்கு நம்ம என்ன விதமான அலங்காரம் வேணாலும் பண்ணி, அதனால நம்ம இப்ப மதுரைக்கு போக முடியாது. இப்ப எங்க கோவில்ல அதிகபட்சமான பேர் மதுரைக்கு போக முடியாது, அல்லது இங்க காமாட்சி கோவிலுக்கு போக முடியாது, சமயபுரம் போக முடியாது. நினைச்சப்ப அந்த அலங்காரத்தை பண்ணி அந்த அம்பாளோட அனுகிரகத்துக்கு பெற்றதுனால சந்தன காப்பு பண்ணி அலங்காரம் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சாமி சிலைகள்லாம் சேர்த்துக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சுவாமி சிலைகள் எல்லாமே கண்டிப்பா வாழைமட்டையில பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா 12 மணி நேரம் ஆகும். நான் இப்ப ரீசனா செஞ்ச அந்த மணப்பெண் அலங்காரம் அந்த அம்பாளுக்கு வந்து 12 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு அலங்காரம் பண்றதுக்கு. 12 மணி நேரம் அப்படின்னா அந்த வாழைமட்டையை உரிச்சி அந்த வாழைமட்டையை கட்டி அந்த அளவுக்கு கட்டி அப்புறமா சந்தன காப்பு சந்தனம் பிசைஞ்சு சுவாமி மேல வச்சு அது காஞ்சதுக்கு அப்புறமா தான் அதுல பேப்பரோ அல்லது நகையோ பெயிண்டிங்கோ பண்ண முடியும். அந்த பெயிண்டிங் இதெல்லாமே பண்ணிட்டு திரும்ப மாலை சாத்தணும். மாலை சாத்தினாதான் கண்டிப்பா 12 மணி நேரம் இதுலயே ஆயிடும். இது போக சுவாமி வந்துட்டு இதே 6 அடி சுவாமி 20 அடி சுவாமி அப்படிலாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி பண்ணணும்னா அதுக்கான நேரம் கண்டிப்பா. உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா இதுல இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு? கண்டிப்பா. ஏன்னா நான் ஒரு முருக பக்தர். முருகர் வந்துட்டு 20 அடியில பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசை இருக்கு. கண்டிப்பா அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்றது ஒரு இது. நிறைவேறும் கண்டிப்பா.